இஸ்ரேல் வந்து அமைதியா இருக்கிறாங்க, அப்ப யுஎஸ் சொல்றதை கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? அதிபர் ட்ரம்ப்பே சொல்லியிருக்காரு, நாங்கள் இல்லைன்னா நீங்கள் வந்து பூகோள வரைபடத்திலேயே இருக்க மாட்டீங்க, ஒரு பெரிய ஒளி தான் தெரியும், நாளைக்கு அந்த நாகரிகம் இருக்காது அப்படின்னு. அந்த அமெரிக்க தாக்குதல்கள் முன்பு நடந்த தாக்குதல்களை காட்டிலும் 4-5 மடங்கு உக்கிரமான தாக்குதல்களாக இருந்தன. இதுக்கிடையில் ரொம்ப கோவப்பட்டு ட்ரம்ப் பேசினார், இவர்கள் மகா அயோக்கியர்கள், இவர்களோட நேரத்தை வீணடிக்கக்கூடாது, முடிஞ்சு போச்சு இந்த இடைக்கால ஒப்பந்தம். சனிக்கிழமை அவர்களுக்குள் மீண்டும் பேச்சுவார்த்தை ஒமானில் தொடங்குவதாக ஒரு தகவல் வந்துச்சு. இதுக்கிடையில் அவங்க 4வது கப்பல், சைப்ரஸ் கப்பல் ஒன்றை தாக்கிட்டாங்க. அதற்கு பதிலடியாக அமெரிக்கர்கள் 140 இலக்குகளை தாக்கியிருப்பதாக இந்த 2-3 நாளில் நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. தமிழனியின் உடல் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அடக்கம் செய்யப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்தப்போ அது அடக்கம் செய்யப்பட்டது. ஆனால் அமெரிக்காவின் ஒத்துழைப்பு இல்லாமல் அது நடந்திருக்குமா அப்படின்னு யோசிக்கும் போது நடந்திருக்காதுன்னு தோணுது. 4 மாதங்கள் அவரை வந்து நல்லடக்கம் செய்யாமல் இருந்ததற்கு காரணமே ஈரானிய இராணுவ தலைவர்கள் வருவார்கள், ஈரானிய அரசியல் தலைவர்கள் வருவார்கள். இதில் என்னென்னா ஈரானுடைய கட்டமைப்பு எப்படின்னா, இராணுவ தலைவர்கள் தான் அரசியல் தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் தான் இராணுவ தலைவர்கள். போர் உக்கிரமாகும்னு நான் நினைக்கல. பழைய இடத்துக்கு போகக்கூடிய வலிமை 2 பேருக்கு இருக்கிறதா நான் நினைக்கல. அவங்க அணுசக்தியாக இருந்திருந்தால் எவ்வளவு அவங்க சக்தி வாய்ந்தவர்களாக இருந்திருப்பாங்களோ அதை விட அதிகமான சக்தி வாய்ந்தவர்களாக இந்த ஹோர்முஸ் நீரிணை அது ஒரு பிரம்மாஸ்திரமாக இருக்குல்ல. அது இப்போதான் உணர்ந்திருக்கிறாங்க. போருக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 138 கப்பல்கள் ஒரு நாளைக்கு போகும். ஒப்பந்தத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 72 கப்பல்கள் அதில் பயணம் செய்யும். Max Gold, cash for gold. Call 044-4545-4545. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். 5 மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்முடைய ஃபார்மர் யூஎன் ஆஃபீஸர் திரு கண்ணன் அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். பேச நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம் சார். வணக்கம். அதாவது ஈரான் வந்துட்டு மறுபடியும் ஈரானும் அமெரிக்காவும் அந்த போர் வந்து மறுபடியும் ஆரம்பிச்சிருக்குங்கிறது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். ஆனால் அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்குது. மறுபடியும் வளைகுடா நாடுகள் பாதிப்புக்கு உள்ளாயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. கடந்த ஜூன் 17 வந்துட்டு நிரந்தர ஒப்பந்தம் கிடையாது, இடைக்காலமாக வந்து போரை நிறுத்திக்கலாம் 60 நாட்களுக்கு அப்படின்னு. 60 நாட்கள்லாம் முடியல, அதுக்குள்ளே மறுபடியும் போர் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆனால் இந்த தடவை நடக்கிறது வந்துட்டு இந்த ஹோர்முஸ் இந்த பகுதியை வந்துட்டு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துக்கணுங்கிறதுக்காகவே ஈரான் நடத்துகிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. இதை எப்படி எடுத்துக்கலாம் சார்? அதுதான் சரி, நீங்கள் சொன்னது தான் சரி. அதாவது அந்த 14 அம்ச ஒப்பந்தம் ஜூன் 17 அன்னைக்கு கையெழுத்தாச்சு. அந்த ஒப்பந்தத்தினுடைய முக்கியமான நோக்கம் வந்து ஹோர்முஸ் நீரிணையை ஈரானியர்கள் மூடி வச்சுருந்தாங்க, அதை அவங்க திறக்கணும். அமெரிக்கர்கள் முற்றுகையிட்டு இருந்தாங்க, அதை மூடி ஈரான் கப்பல்கள் கூட போக முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஒரு பேரல் எண்ணெயை கூட அந்த நேரத்தில் அவங்களால விற்க முடியல. இதை வந்து பழைய இயல்பு நிலைக்கு கொண்டு போகிறது தான் அந்த 14 அம்ச ஒப்பந்தத்தினுடைய முக்கியமான ஒரு எண்ணம். அதில் 60 நாளுக்கு உங்களுக்கு முன்ன மாதிரியே எந்த விதமான கட்டணமும் எந்த விதமான வரியோ அல்லது எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல், கட்டுப்பாடுகள் இல்லாத இந்த போக்குவரத்து தொடர்ந்து நடக்கும் அப்படின்ட்டு ஈரானியர்கள் உறுதியளிச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு மற்ற கூட்டாளிகளோட, மற்ற தோழமை நாடுகள் அல்லது அந்த பகுதியில் அந்த ஹோர்முஸ் நீரிணையை பயன்படுத்துகிற நாடுகள் அவர்களோட பேசி அதனுடைய சர்வதேச அரசியல், சர்வதேச சட்டத்திற்கு உட்பட்டு அதனுடைய மேலாண்மையை எப்படி செய்வது அப்படின்றத அவங்க பேசுவாங்கன்ட்டு ஒரு ஷரத்து இருக்குது. அது 5வது ஷரத்து. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க அணுசக்தியாக இருந்திருந்தால் எவ்வளவு அவங்க சக்தி வாய்ந்தவர்களாக இருந்திருப்பாங்களோ அதை விட அதிகமான சக்தி வாய்ந்தவர்களாக இந்த ஹோர்முஸ் நீரிணை அவர்களை ஆக்கி வச்சிருக்கு. அதை மூடிட்டதுனால இப்போதான் உணர்ந்துருக்குறாங்களா? ஆமாம். போன ஆண்டு 2025 ஜூன் 12 நாள் தாக்குதலின் போது அவர்கள் அதை மூடலை. இப்போ அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது ஒரு பிரம்மாஸ்திரமாக இருக்குது. ஆனால் இது வந்து 2 பேரும் இந்த விளையாட்டை விளையாடலாம். அதுதான் அமெரிக்க துணை அதிபர் ஜெடி வான்ஸ் சொன்னார். நீங்கள் மட்டும் அதை மூட முடியாது, நாங்களும் மூடலாம். நீங்கள் எங்கள் கப்பல்களுக்கும் மற்றவர்களுக்கும் மூடினீங்கன்னா நாங்கள் உங்கள் கப்பல்களுக்கும் மூடிடுவோம்னு சொல்லிட்டு மூடிட்டார். முகமது பாகர் காலிபாஃப் அவங்களுடைய முதன்மை பேச்சுவார்த்தையாளர், அவர் சொல்கிறாரு, மூடி இருந்த நேரத்தில், முற்றுகையிட்டு இருந்த நேரத்தில் எங்களால் ஒரு பேரல் எண்ணெயை கூட விற்க முடியலைன்னு சொல்கிறார். ஒரு நாளைக்கு $435 மில்லியன் அவங்களுக்கு நஷ்டம்.
அந்த இடத்துல அவங்க இல்லை, அந்த நஷ்டத்தை தாங்கிக்கிற இடத்துல அவங்க தாங்கிக்கிட்டு இருக்காங்க, பல வலிகளை தாங்கி கொண்டு இருக்கிறார்கள். அதனால் அது தொடர்ந்து தாங்க முடியாது, அது அவங்களுடைய நிலை. அதனால் இதை திருப்பி திறக்கணுன்றது தான் அவங்களுடைய எண்ணம். ஆனால் இந்த 5வது ஷரத்து அந்த ஒப்பந்தத்தில் அவர்களுக்கு இது ட்ரம்ப் விட்டு கொடுத்தது தான். ஏன்னா அது ஒரு சர்வதேச நீரிணை, இயற்கையாக அமைந்த நீரிணை. அது சூயஸ் கால்வாய் கிடையாது, பனாமா கால்வாய் கிடையாது, அது மனிதர்கள் வெட்டிய கால்வாய். அங்கே நீங்கள் கட்டணம் வசூலிக்கலாம், இதுக்கு கட்டணம் வசூலிக்கக்கூடாது. மலாக்கா நீரிணை, அங்கே கட்டணம் வசூலிக்கிறதில்ல. அவங்க பராமரிப்பு அந்த மாதிரி காரணங்களுக்காக சில கட்டணங்களை வசூலிக்கிறாங்க. இவங்க இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி தங்களுடைய இறையாண்மையை முழுக்க முழுக்க அது மேலே செலுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதனால் போன வாரம் ஒரு வாரத்திற்கு முன்பாக 2 வழிப்பாதை இருக்குது. ஒரு வழிப்பாதை இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு அது ஈரானை ஒட்டி சர்வதேச போக்குவரத்து நடக்கிறது. அந்த பாதையை அவங்க அமைச்சு தந்திருக்காங்க. அங்கேத்தான் அது வழியாக தான் கப்பல்கள் போகணுன்ட்டு ஈரானியர்கள் நினைக்கிறாங்க. இன்னொரு நாடு ஹோர்முஸ் நீரிணைக்கு சொந்தம் கொண்டாடலாம், அது ஓமான். ஓமான் தெற்கில் இருக்குது. அது தெற்கு வழியில் ஒரு பாதையை இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிறதுக்கு முன்னாடியே அமெரிக்கர்களோடு அது ஒத்துக்கிட்டதாக தகவல்கள் வருகின்றன. அதில் பாதி கப்பல்கள் அமெரிக்கர்கள் அது வழியாக சர்வதேச போக்குவரத்து நடக்கணுன்றது தான் விரும்புகிறாங்க. ஏன்னா அந்த ஈரானிடமிருந்து எவ்வளவு விடுபடணுன்ட்டு, விடுபட்டால் நல்லதுன்றது தான் அமெரிக்கர்களுடைய எண்ணம். அவங்க விடுபற்றக்கூடாது, அவர்கள் நம்ம கைவசம் இருக்கணும், நாம் அவர்களை ஆட்டி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஈரானுடைய எண்ணம். இதுக்கு இடையில் இந்த பக்கம் பாதி போக்குவரத்தும் அந்த பக்கம் பாதி போக்குவரத்தும் நடந்துட்டு இருந்துச்சு. போருக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 138 கப்பல்கள் ஒரு நாளைக்கு போகும். இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 72 கப்பல்கள் ஒரு நாள் உச்சகட்டமாக அதில் பயணம் செய்தன. அதில் ஏறக்குறைய பாதி அல்லது 1/3 ஒமானை ஒட்டிய தெற்கு பகுதியில் அந்த பாதையை பயன்படுத்தி அவர்கள் பயணித்தார்கள். இதை நிறுத்தணும், இது நம்முடைய இறையாண்மைக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறதா ஈரானியர்கள் நினச்சாங்க. அவங்க இந்த மாதிரி நீங்கள் அதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க. அதை மீறி அதை நடந்துட்டு இருந்துச்சு. அதனால் 3 சரக்கு கப்பல்கள், வர்த்தக கப்பல்களை அவர்கள் தாக்கிவிட்டார்கள். அதில் 1 சவுதி, 1 கத்தார், இன்னொன்று லைபீரிய கொடி தாங்கிய கப்பல். இயற்கை எரிவாயு எடுத்துகிட்டு வந்த கப்பல், எண்ணெய் எடுத்துகிட்டு வந்த கப்பல், இந்த மாதிரி கப்பல்கள். அதுக்கு பிறகு அமெரிக்க தாக்குதல் அதற்கு பதிலடியாக தொடங்கியது. அந்த அமெரிக்க தாக்குதல்கள் முன்பு நடந்த தாக்குதல்களை காட்டிலும் 4-5 மடங்கு உக்கிரமான தாக்குதல்களாக இருந்தன. சில கட்டமைப்புகளை கூட அமெரிக்கர்கள் தகர்த்து விட்டார்கள். ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் டவர், ஒரு தகவல் மையம், அது உடைஞ்சதை நம்ம பார்த்துருக்கலாம். ஒரு பாலம், இப்படியெல்லாம் அமெரிக்கர்கள் பண்ணுறாங்க. இவங்க திருப்பி அமெரிக்க தோழமை நாடுகளான வளைகுடா நாடுகள் சிலவற்றை இவர்கள் தாக்கினார்கள். இதுக்கிடையில் ரொம்ப கோவப்பட்டு ட்ரம்ப் பேசினார். இவர்கள் மகா அயோக்கியர்கள், இவர்களோட நேரத்தை வீணடிக்கக்கூடாது, முடிஞ்சு போச்சு இந்த இடைக்கால ஒப்பந்தம், ஆனால் பேச்சுவார்த்தைகள் தொடரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. அதுதான் நான் மகா அயோக்கியர்கள்னு சொன்னேன். போன சனிக்கிழமை, இன்றைக்கி நம்ம திங்கட்கிழமை பேசிகிட்டு இருக்கோம், சனிக்கிழமை அவர்களுக்குள் மீண்டும் பேச்சுவார்த்தை ஒமானில் தொடங்குவதாக ஒரு தகவல் வந்துச்சு. இதுக்கிடையில் அவங்க 4வது கப்பல், சைப்ரஸ் கப்பல் ஒன்றை தாக்கிட்டாங்க. அதற்கு பதிலடியாக அமெரிக்கர்கள் 140 இலக்குகளை தாக்கியிருப்பதாக இந்த 2-3 நாளில் நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. இதுதான் சூழல். இந்த ஒப்பந்தம் முடிந்து விட்டதாக நான் எண்ணவில்லை. 2 தரப்பும் இனி வரும் இந்த ஹோர்முஸ் நீரிணையை பொறுத்த வரைக்கும் ஈரானியர்கள் இதை ஒரு பிரம்மாஸ்திரமாக அதில் எந்த விதமான தங்களுடைய உரிமைக்கு பழுதும் வராமல் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு அதில் பெரிய உரிமை கிடையாது சர்வதேச சட்டப்படி. ஆனால் அவங்க நினச்சா உங்களை, அதாவது ஹராஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, சர்வதேச சமுதாயத்தை ஹராஸ் பண்ணுறது, தொல்லைப்படுத்துவது, அதை பண்ண முடியும், மூச்சு திணற வைக்க முடியும். ஏன்னா 5 மடங்கு எண்ணெயினுடைய போக்குவரத்து, இந்த 5 மடங்கில் 1 மடங்கு இந்த வழியாக வருது. நமக்கெல்லாம் பெரிய பாதிப்பு. எண்ணெய் விலையும் சமையல் எரிவாயு விலையும் தாறுமாறாக ஏறி இருக்கு. நமக்கு நாம் ஒரு வாரத்தில் சேர வேண்டிய எண்ணெயும் இயற்கை எரிவாயும் வளைகுடா நாடுகள்லேருந்து 6 வாரம் எடுக்குது நமக்கு. நம்ம வெளியிட பல இடங்கள்லேருந்து கொண்டு வரோம். அதற்கான செலவு, நேர விரயம், எரிபொருள் செலவு, இதெல்லாம் சாதாரண பயனாளிகள் தான் அந்த விலையை தாங்குகிறோம். அதனால்
ஈரானியர்கள் மேலே வந்து அமெரிக்கர்களுக்கு மட்டும் வருத்தம் இருக்க போகிறதில்ல, எல்லா நாடுகளும் அவர்களால் பாதிக்கப்படுறவங்க அத்தனை பேருக்கும் இந்த வருத்தம் இருக்கும். இந்த போர் முடிவுக்கு வந்த பிறகு அவர்கள் ஒரு ஒரு அடையாளமாவது ஒரு கட்டணத்தை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அது பெரிய அளவில் இருக்காது, ஆனால் அது தங்களுக்கே உரிமையாம், நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம், அது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம்னு பாரதி சொன்ன மாதிரி அந்த ஹோர்மோஸ் நீரிணை தங்களுக்கு மட்டுமே உரித்தானதுன்ற மாதிரி ஒரு புதிய ஒரு கோட்பாட்டை அவர்கள் முன்வைக்கிறார். ஆமாம். இப்போ இந்த தடவை அவங்க ரிட்டாலியேட் பண்ணும்பொழுது தான் நம்மளால அது புரிஞ்சுக்க முடியுது. மேபி அது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கலாம். நம்ம ரொம்ப உற்ற நோக்கில் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இந்த ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் அது கைப்பற்றுவதற்காக தான் வந்து இந்த தடவை ரிட்டாலியேட் பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுது. இதை வந்து எளிதாக வந்து விட்டு கொடுத்துருவாங்களா? அமெரிக்காவோ மற்ற நாடுகளோ வந்து இப்போ அவங்க கைப்பற்றணும்னு நினைக்கிறத இப்போ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கிற இந்த பதட்டமான சூழ்நிலை இன்னும் வந்து பல நாடுகளுக்கும் வந்துட்டு பரவுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நடக்கிற விஷயங்கள். இதை விட்டு கொடுத்துருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவ்வளோ எளிதாக இல்லை, இது வந்து ஒரு நிரந்தர தீர்வு வர வரைக்கும் இந்த மாதிரியான மோதல்கள், இந்த மாதிரியான சச்சரவுகள், சிக்கல்கள் இரண்டு நாடுகளுக்கு இடையிலையும் எழும். இதற்கு மத்தியஸ்தர்கள் இருக்கிறார்கள், பாகிஸ்தானிகள், கத்தாரிகள், வேறு சில எகிப்தியர்கள், துருக்கியர்கள், இவங்கெல்லாம் வந்து உயிரை கொடுத்து இதை எப்படியாவது மீட்டெடுக்கணும், இந்த பேச்சுவார்த்தைகள் சரிந்ததை மீண்டும் பழைய இடத்துக்கு கொண்டு வரணும், மீண்டும் தண்டவாளத்திலிருந்து ட்ரெயின் தவறி தண்டவாளம் புரண்டுடுச்சு, திருப்பி தண்டவாளத்தில் ஏற்றணுன்ற மாதிரி இந்த பேச்சுவார்த்தைகளை அவர்கள் மும்முரமாக நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் இது வந்து தடம் புரளாது, தடம் புரள்ற மாதிரி இருக்கும், மீண்டும் வந்துடும், தடத்துக்கு வந்துடும். இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு வந்து எப்போ வரும் அப்படின்னா, முக்கியமாக ஈரானுடைய அணு வேட்கை, அதாவது விட தயாராக இருக்கா அதை நம்ம பார்க்கணும். அதெல்லாம் வந்து இனிமேல் தான் அந்த பேச்சுவார்த்தைகள், இந்த 60 நாளில் ஏறக்குறைய 20 நாள் ஏற்கனவே போயிடுச்சு, இன்னும் 40 நாள் இருக்குது. இந்த 40 நாளில் இந்த பேச்சுகளுக்கெல்லாம் இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு பெரிய ஒரு தீர்வை கொண்டு வந்துடும்லாம் நான் நினைக்கல. இது நீடிக்கும். 20 மாதங்கள் ஒபாமா நிர்வாகத்தோடு இவர்கள் பேசியவர்கள். இவர்கள் பேசி பேசி எதிராளியை தளரச் செய்து, அயர்வடையச் செய்து, சோர்வடையச் செய்து, எவ்வளவு குறைவாக தன்னிடமிருந்து எதிராளிக்கு தர முடியுமோ அவ்வளவு தர வேண்டும் என்று எண்ணுவதில் மிகப்பெரிய சாமர்த்தியர்கள் இந்த ஈரானியர்கள். அது தெரிஞ்சிருக்கு அமெரிக்கர்களுக்கு. அதனால தான் அவர் வேகமாக இவங்க காலம் கடத்துகிறாங்க, இவங்களோட பேசுறது விரயம், இவர்கள் இதய சுத்தியோடு இதில் இல்லை அப்படின்லாம் சொல்கிறார். இப்போ இதில் பார்க்கும்பொழுது கமனனியின் உடல் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அடக்கம் செய்யப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்தப்போ அது அடக்கம் செய்யப்பட்டது. ஆனாலும் அவருடைய அந்த மகன், மூத்த மகன் நினைக்கிறேன், அவர் தான் இப்போ அங்கே உயர்தலைவர், அவர் வந்து அந்த நிகழ்வில் கலந்துக்கல அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. ஆனால் அமெரிக்காவின் ஒத்துழைப்பு இல்லாமல் இது நடந்திருக்குமா அப்படின்னு யோசிக்கும் போது நடந்திருக்காதுன்னு தோணுது. அப்போ என்ன மாதிரியான ஒரு விஷயம் இது அப்படின்னு ஒரு கேள்வியை உருவாக்குது. ரொம்ப ரொம்ப சரியாக சொல்லியிருக்கீங்க. அமெரிக்க ஆசிகளோடு தான் அது நடந்துச்சு. அமெரிக்கர்கள் அதை வந்து குலைக்கணும்னு நினச்சிருந்தா உடனே அதை சீர்குலைச்சிருக்கலாம். 4 மாதங்கள் அவரை வந்து நல்லடக்கம் செய்யாமல் இருந்ததற்கு காரணமே, அந்த நல்லடக்கத்திற்கு பெரிய தலைவர்கள் வருவார்கள், இராணுவ தலைவர்கள், ஈரானிய இராணுவ தலைவர்கள் வருவார்கள், ஈரானிய அரசியல் தலைவர்கள் வருவார்கள். இதில் என்னென்னா, ஈரானுடைய கட்டமைப்பு எப்படின்னா, இராணுவ தலைவர்கள் தான் அரசியல் தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் தான் இராணுவ தலைவர்கள். இப்படி இருக்கிறவர்கள் இப்போ இருக்கிற முகமது பாகர் காலிபாஃப் இருக்கார், தலைமை பேச்சுவார்த்தையாளர். அவர் இதுக்கு முன்னாடி என்ன, இஸ்லாமிய புரட்சிகர இராணுவ படைகளுடைய தலைவர். அதனால் அவங்க வெறும் சீருடையை எடுத்துட்டு ஒரு சாதாரண குடியாக மாறிடுவாங்க, சிவிலியனாக, இவ்வளவு தான். அதனால் இவர்களை வந்து ஒரே இடத்துல கனப்பொழுதில் கொல்லுவது என்பது இஸ்ரேலுக்கு பெரிய கடினம் இல்லை அப்படின்றத இஸ்ரேல் பல முறை காட்டிடுச்சு. அதனால் அமெரிக்காவினுடைய ஆசை இல்லாமல் இது நடந்திருக்க முடியாது, எந்த சிக்கலும் இல்லாமல். அவர் வெளியே வராதது, அவருடைய மற்ற 3 மகன்கள் வந்தாங்க, அந்த நல்லடக்கத்தில் கலந்துக்கிட்டாங்க. அவர் வெளியே வராததுக்கு அவருடைய உடல் நலம் சரியில்லைன்றது தான் நான் நினைக்கிறேன். அவருக்கு ஒரு கால் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, கண் ரொம்ப பழுதாக இருக்குது ஒரு கண் அப்படின்னு சொல்கிறாங்க, முகம் விகாரம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அவர் படுத்த படுக்கையாக இருக்கார், அவர் 24 மணி நேரமும் அவர் சிகிச்சையில் இருக்கிறார், அவருடைய படுக்கைக்கு தான் போய் கலந்து பேசிட்டு வராங்க அப்படின்லாம் தகவல் வருது. நமக்கு இது உண்மைன்னு தெரியாது. இதெல்லாம் வந்து மேற்குலகம் இஸ்ரேலியர்கள் மூலமாகவும் மற்றவர்கள் மூலமாகவும் கண்டறிவது. அவரை வந்து கட்டமைக்கல. ஆமாம், அவர் உயிரோடு இருக்கிறதா சொல்கிறாங்களே, அவங்க சொல்கிற எதையுமே இவர்கள் மறுக்கலையே. அவருடைய அறிக்கைகள் இது வரைக்கும் 3-4 தடவை அவர் பேசியிருக்கார், வஞ்சம்னு சொல்லியிருக்காரு, இல்லை அதெல்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா, அதெல்லாமே வந்து எழுத்து மூலமாக தானே வருது. அவர் குரல் கூட கேட்க முடியலையே.
அதனால் அவர் வந்து முகம் விகாரப்பட்டிருக்கு அப்படின்றத முதல் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் ஹெக்ஸெத் முதல்லயே சொல்லிட்டார், தொடக்கத்திலேயே ஒரு 3 மாதம் முன்னாடியே சொல்லிட்டார். அதுக்கு பிறகு ஒரு மாதம் முன்னாடி அதிபர் ட்ரம்ப் சொன்னார் அவர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னார். அவர் உயிரோடு இல்லாத கூட அவர் இறந்திருக்கலாம்ன்ற கூட அப்படின்னு கூட ஒரு முதல்ல நினச்சாங்க. அப்படி இல்லை, அவர் உயிரோடு இருக்கார், முகம் விகாரப்பட்டிருக்கு அவருக்கு. இதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. மேற்குலக நுண்ணடி வந்துட்டு இது அவரை எதிர்த்து கட்டமைக்கலாம். அவரை கொல்றதுன்னா அவங்க கொல்லலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரை கொண்டுட்டா அதுக்கப்புறம் இப்படி தொடர்ந்து கொண்டுட்டே இருந்தால் யாரோட பேசுவாங்க? அப்போ இந்த இடத்துல இஸ்ரேல் வந்து அமைதியாக இருக்கிறாங்க, அப்போ யூஎஸ் சொல்கிறத கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? ஏன்னா நீங்கள் சொன்ன பிரகாரம் பார்த்தா அங்கே முக்கியமான எல்லா தலைவர்களும் ஒன்று கூடின ஒரு இடமா இருந்திருக்கும், ஈஸியான ஒரு டார்கெட்டாக இருந்திருக்கும் அவங்களுக்கு நினச்சிருந்தா. தெஹ்ரானில் நடக்கலைங்கிறது ஒரு பக்கம் இருக்கலாம், பட் அவங்களுக்கு ஒரு டார்கெட்டாக இருந்திருக்கும். அப்போ வந்து இஸ்ரேல் வந்து இன்னும் அமெரிக்காவின் பிடியில் தான் இருக்குது, அவங்க சொல்கிறது தான் கேட்குது, அப்படி எடுத்துக்கலாமா? அதாவது இஸ்ரேலுக்கு துணை அதிபர் வேன்ஸ் சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய மிகப்பெரிய தோழமை நாடு அமெரிக்கா. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே தோழமை நாடு அதுதான். அதை நீங்கள் வந்து தொலைச்சிடணும்னு நினச்சிங்கன்னா பி மை கெஸ்ட். அதனால் அதை பண்ண முடியாது அவங்களால. அமெரிக்காவினுடைய உதவி இல்லாமல் அவர் அதிபர் ட்ரம்ப்பே சொல்லியிருக்காரு, நாங்கள் இல்லைன்னா நீங்கள் வந்து பூகோள வரைபடத்திலே இருக்க மாட்டீங்க, உங்களை அழிச்சிட்ருப்பாங்க அவங்க அப்படின்னு சொன்னார் கொஞ்ச நாள் முன்னாடி. அவர்கள் வந்து இவர் பேச்சை கேட்காத இருந்தபோது. அவர்கள் ரொம்ப சாமர்த்தியமானவர்கள் இந்த இஸ்ரேலியர்கள் வந்து. அதாவது எப்படி சொல்கிறது, அவர்கள் அமெரிக்கர்களோடவே உறவாடுவார்கள், ஆனால் அவங்களுடைய நலன் தான் அவங்களுக்கு முக்கியம். அதில் வந்து அமெரிக்கர்களை அவங்க வந்து கைவிடணும் எங்கேயாவது, அல்லது அவங்கள எதிர்த்தே வேவு பார்க்கிறார்கள், உளவு பார்க்கிறார்கள், எல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் அமெரிக்கர்களுக்கும் தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சு தான் அவர்கள் தொடக்கத்திலிருந்து இஸ்ரேல் உருவாவதற்கு அமெரிக்கா வந்து ஒரு உதவி பண்ணிச்சு, மானசீகமாக அதற்கு ஆதரவு தெரிவிச்சது. அதுக்கப்புறம் தான் இஸ்ரேல் உருவாச்சு. அமெரிக்காவினுடைய உதவி இல்லைன்னா ஆயிருக்காது. அதற்கு முன்னாடி வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரிட்டனுடைய உதவி தேவைப்பட்டுச்சு. பட் இதுதான் புதிய சக்தி 2வது உலகப் போருக்கு பிறகு. அதனால் அவர்களுடைய ஆசிகளோடு ஒரு புதிய நாடு உருவாச்சு. அதுக்கப்புறம் அவர்கள் பல போர்களை சந்திக்க வேண்டியிருந்துச்சு. அந்த போர்களெல்லாம் 73 கடைசியாக நடந்த போர். அந்த போரில் அமெரிக்க உதவி இல்லாதவர்கள் வென்றிருக்க முடியாது, அதை பண்ணாங்க. வியட்நாமில் தோற்ற பிறகு அமெரிக்கர்களுக்கு இவ்வளவு ஒரு குட்டி நாடு இத்தனை எதிரிகளுக்கு மத்தியில் இவ்வளவு துணிவாக சண்டை போடுது, இவ்வளவு வெற்றிகளை இவ்வளவு குறைவான மக்கள் இருக்கிற ஒரு இடம் காணுது அப்படின்றது அவர்களுக்கு ஒரு வியப்பாக இருந்துச்சு. ஏன்னா இவர்கள் வியட்நாமில் போடாத குண்டு கிடையாது, அவ்வளவு குண்டு போட்டாங்க. வியட்நாமியர்களை இவர்களால் வெற்றி கொள்ள முடியல. 19 வருஷம் அந்த போர் நடந்துச்சு. அப்போ இவங்க மேலே ஒரு மயக்கமும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்லெண்ணமும் விழுந்துச்சு. இவங்களை நம்ம வந்து மத்திய கிழக்கில் ஒரு தோழமை நாடாக வச்சுக்கணும்னு நினச்சி அமெரிக்கர்கள் அப்போ இருந்து ஒரு பெரிய தோழமையை உருவாக்கிட்டாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் வந்து என்ன கேரி பண்ணியிருக்காங்க, டார்கெட்டிங் அப்படின்னு சொல்லி சில வெஸ்டர்ன் லீடர்ஸோட ஃபோட்டோஸையும் ட்ரம்ப் அவர்களோடையும் பெஞ்சமின் நெத்தன்யாஹு அவர்களோட ஃபோட்டோஸையும் அதாவது ஈரானோட நியூஸ் பேப்பர் கேரி பண்ணியிருக்கிறாங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இவங்கெல்லாம் நிம்மதியாக தூங்க மாட்டாங்க, யாரெல்லாம் பொறுப்பானவர்களோ அவர்கள் நிம்மதியாக தூங்கக்கூடாதுன்னு சொன்ன அந்த வாசகத்துக்காக அதை கேரி பண்ணியிருக்கிறாங்களா, நிஜமாலே வந்து ரிவெஞ்ச் மோடில் இருக்கிறாங்களா ஈரான், எப்படி எடுத்துக்கலாம்? ஏன்னா முக்கியமான உலக தலைவர்கள், வெஸ்டர்னில் இருக்கிற முக்கியமான உலக தலைவர்கள், அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப்பும் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவும் தான் ஃபஸ்ட்டு டார்கெட்டுங்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. இது இஸ் இட் பாசிபிள் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும், இது இன்னும் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நகருதோ, தீவிரமாக தலைவர்களை வந்து டார்கெட் பண்ணுற அளவுக்கு நகருதோன்னு தோணுது. இல்லை, அது வந்து அது முட்டாள்தனமான ஒரு செயலாக இருக்கும். இப்போது அதிபர் ட்ரம்ப்பை வந்து அவங்க அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டாலோ, அல்லது ஒரு உலகத் தலைவர் அப்படி பண்ணிட்டாலோ, அவங்க எப்படி நிம்மதியாக இருக்க போகிறாங்க? ஏற்கனவே 2-3 தடவை ட்ரம்ப் சொல்லிட்டாரு, அவர்கள் அவ்வளோ பெரிய குண்டை பார்ப்பாங்க, அந்த குண்டு வந்து அவங்கள காணாத பண்ணிடும், ஒரு பெரிய ஒளி தான் தெரியும் அப்படின்லாம் சொல்கிறார். அதெல்லாம் சொல்லியிருக்காரு. இந்த 4 மாதத்தில் அவர் சொல்லாததே கிடையாது. ஒரு நாகரிகமே அழிந்து விடும் அப்படின்லாம் சொன்னார். நாளைக்கு அந்த நாகரிகம் இருக்காது அப்படின்னார். அப்போ எப்படி அதை அப்படி அழிக்க முடியும்? ஒரு நாட்டை, 9 கோடி பேர் உள்ள ஒரு நாட்டை எப்படி அழிக்க முடியும்? நம்ம தென்னிந்தியாவை விட பெருசு ஈரான், நம்ம 5 மாநிலங்களை விட பெரிய ஒரு நாடு அது. அங்கே எப்படி அதை அழிக்க முடியும்? நீங்கள் அந்த மாதிரி ஒரு குண்டுனா என்ன குண்டு அது? விபரீதமாக தானே நினைக்க வேண்டியிருக்கு. அப்போது இதெல்லாம் சொல்லியிருக்கார். அதனால் அதை வந்து அவர்கள் செய்வார்கள்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவர்களுடைய ஷியா இஸ்லாமில் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய தியாக வரலாறு இருக்குது.
தியாகம்னாலே வந்து தவறாக உயிரிழப்பது, தவறாக, அதுதானே தியாகம். செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அதை பண்ணிட்டார் அவர், என்ன அப்படி, அதுதான் தியாகம். இதை நீங்கள் விரும்பி பண்ணுறது. விரும்பாத உங்களை யாராவது வந்து ஏதாவது பண்ணிட்டா, நீங்கள் உங்களுடைய குழந்தையை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் உங்களை பலி கொடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம், அது தியாகம் தானே. அந்த மாதிரி ஷியா இஸ்லாமிய வரலாற்றில் சில தியாக அத்தியாயங்கள் உண்டு. தியாகம் இருக்கிற இடத்துல பெரிய கருணையும் மன்னிக்கும் குணமும் சில பேருக்கு இருக்கலாம், சில பேருக்கு அது இருக்காது. வஞ்சம் தீர்த்துக்கணும்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. அதனால் அந்த ஒரு அத்தியாயமும் அவர்களுக்கு இருக்குது. ஸோ இது எப்படி நகருதுங்கிறது தெரில. ஆனால் இப்போ மறுபடியும் வளைகுட நாடுகள் வந்து பாதிப்புக்கு உள்ளாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது அந்த நாடுகளை தாண்டியும் நமக்கும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ தான் கொஞ்சம் நம்ம சைலண்ட்டாக இருந்தால் மறுபடியும் இது எல்லாமே மாறும் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு இருக்கிற தருணத்தில், இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த போர் மறுபடியும் ஆரம்பிக்கிறப்ப மீண்டும் ஒரு பதற்றம், மறுபடியும் பெட்ரோல் விலை ஏறுமா, கேஸ் விலை ஏறுமா அப்படிங்கிற ஒரு பதட்டம் உருவாயிருக்குங்கிறத பார்க்க முடியுது. இது என்று தனியும், எதை நோக்கி இது பயணிக்கும்? என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்றமே தன்னை கை விலங்குகள் போகும் அப்படின்ட்டு பாரதி எழுதினா அது மாதிரி இல்லை. இது கொஞ்ச நாள் இருக்கும். ஆனால் இது வந்து இந்த போர் உக்கிரமாகும்னு நான் நினைக்கல. பழைய இடத்துக்கு போகக்கூடிய வலிமை ரெண்டு பேருக்கு இருக்கிறதா நான் நினைக்கல. அதாவது கொஞ்ச நாள் வந்து பொருளாதார தடைகளை இவங்க நீக்கினாங்க அமெரிக்கர்கள் அந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு. இப்போ திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. அந்த தடைகளை நீக்கின பிறகு பொது சந்தையில் எண்ணெயை விற்க முடிஞ்சது. அதாவது இவ்வளவு நாள் நீங்கள் வந்து எளிதாக மூச்சு விட முடியல. உங்கள் மேலே வந்து ஒரு தலையணையை போட்டு ஒருத்தர் உங்கள் முகத்தை மூடி வச்சுருக்கார். அவர் இந்த தலையணையை எடுத்தால் எவ்வளவு நிம்மதியாக இருக்கும் உங்களுக்கு. அதைத்தான் அமெரிக்கர்கள் கொஞ்ச நாள் ஒரு 2 வாரத்துக்கு பண்ணாங்க. உங்களுக்கு அது பழகிடுச்சுன்னா திருப்பி தலையணையை மேலே வச்சுக்கிட்டு தூங்க முடியுமா, மூச்சு விட முடியுமா? அந்த நிலையில் இருப்பவர்கள் ஈரானியர்கள். அங்கே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்காவில் இந்த போருக்கு தொடக்கத்தில் இருந்தும் சரி இப்பவும் சரி எந்த ஆதரவும் இல்லை. அவர் வந்து இந்த போரை தன்னுடைய தாண்மைக்காக, தன்னுடைய ஈகோக்காக பண்ணுறார். வரலாற்றில் இடம்பெற வேண்டும். அண்ட் அவரும் அதை நினைத்து பார்க்கல, இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக ஈரான் திருப்பி கொடுப்பாங்க அப்படிங்கிறத நினைத்து பார்க்கல. அப்படித்தான் அவர் தவறு பண்ணிட்டார். அதற்கு காரணம் இஸ்ரேலியர்கள் அவரை தவறாக வழிநடத்தி விட்டார்கள். அதெல்லாம் நம்ம அவங்க அங்கே தாக்குதல் தொடங்கின உடனே அங்கே ஒரு பெரிய எழுச்சி ஏற்படும். அந்த மக்கள் வந்து அவங்க அரசை தூக்கி போட்டுருவாங்க அப்படின்ட்டு நெத்தன்யாகு அவர் காதில் ஓதியதை அவர் நம்பினார். அது வந்து பயங்கர முட்டாள்தனம். அப்படிப்பட்ட நாடு அல்ல அது. அதுக்கு நிறைய நம்ம வந்து வேலை பண்ணணும். அதனால் இதுதான் சூழல். அதனால் திருப்பி இந்த போர் உக்கிரமாகாதுன்னு நினைக்கிறேன். 2 தரப்புலேயும். இடைக்கால தேர்தல்கள் அங்கே வரப்போகுது காங்கிரஸ்க்கு நவம்பரில். அவருக்கு இதனால் அவருடைய பொதுமக்கள் மத்தியில் அவர் மேலே இருக்கக்கூடிய நல்லெண்ணம் நிறைய சரிஞ்சிருக்கு. இடையில வந்து விலைவாசியெல்லாம் தாறுமாறாக ஏறிச்சு, எண்ணெய் விலையெல்லாம். அப்புறம் திருப்பி பழைய இடத்துக்கு வந்துச்சு. இப்போ திருப்பி நீங்கள் சொல்கிற மாதிரி ஏறிட்டுருக்கு. நம்ம பொறுத்த வரைக்கும் சமையல் வாயு சிக்கலாக இருக்க போகுது, நமக்கு எண்ணெயும் சிக்கலாக இருக்க போகுது. அதாவது நமக்கு அது வரத்தெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், வேறு இடங்கள்லேருந்து கொண்டு வரோம். ஆனால் அதற்கு ஒரு விலை தரணும். அதுக்கு கொஞ்சம் நிறைய நேரம் ஆகும். பக்கத்து கடையில் போய் வாங்குறதுக்கும் 1 கிலோமீட்டர் தள்ளி போய் வாங்குறதுக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இதுக்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு வர வரைக்கும் நமக்கு பாகிஸ்தானுக்கு, இலங்கைக்கு, பங்களாதேஷுக்கு, பிலிப்பீன்ஸுக்கு, மலேசியாவுக்கு, சிங்கப்பூருக்கு, இந்தோனேசியா, இங்கே எல்லாருக்கும் இதே சிக்கல் இருக்கும். இது வந்து முன்ன மாதிரி நீங்களே சொன்னீங்க, முன்ன மாதிரி 2 பேரும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, ரொம்ப உக்கிரமாக ஆகாதுன்னு நீங்கள் நினைக்கிறதா சொன்னீங்க. உக்கிரமாகாதுங்கிற பட்சத்தில் மீண்டும் பேச்சுவார்த்தை நடக்க வாய்ப்பு இருக்கா? அப்படின்னா இதை யார் இனிஷியேட் பண்ணுவாங்க மறுபடியும்? இல்லை, நாம் பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் மத்தியஸ்தம் செய்கிற பாகிஸ்தானிகளும் கத்தாரிகளும் மற்றவர்களும் எகிப்தியர்கள், துருக்கியர்கள், இவங்க எல்லாம் ஒரே நேரத்தில் பல பேரோட பேசிகிட்டு இருக்காங்க. நல்லுறவு கெட்டு போன ஒரு கணவன் மனைவியை வந்து திருப்பி வந்து ஒன்று சேர்க்கிற முயற்சி. இது ரொம்ப கடினமான முயற்சி. நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் இறங்கி வந்தால் தான் அதை பண்ண முடியும். அதனால் ஆனால் இறங்கி வர்றதுக்கான காரணங்கள் நிறையா இருக்குது. உங்களுக்கு குழந்தைகள் இருக்கலாம், வயதான பெற்றோர்கள் இருக்கலாம், இந்த மாதிரிலாம் இருக்கலாம். அது மாதிரி இவர்களுக்கு பொருளாதார சிக்கல். ஒரு அளவுக்கு மேலே இந்த ஈரானிய மக்களை அந்த அரசு வந்து ஒரு மூலையில் போட்டு தள்ளி தொடர்ந்து துன்புறுத்திட்டே இருந்தால் எவ்வளவு நாள் அவங்க தாங்குவாங்க? அதனால் அவர்களுக்கும் ஒரு எல்லை இருக்குது. அதே மாதிரி ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தேர்தல்களில் வெற்றி பெறணும், இல்லைன்னா அவருடைய மரியாதை போயிடும். அவருக்கு இன்னும் 2.5 வருஷம் தான் இருக்குது. அவருக்கு இதில் ஒரு வெற்றியை அவர் காட்ட வேண்டும். அந்த கட்டாயத்தில் அவர் இருக்கார். அதுக்கு வந்து அவர் இறங்கி வரணும், வேறு வழியே கிடையாது. அதனால் இவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க, அது நடக்கும். நீங்கள் வளைகுடா நாடுகளில் இவங்க தாக்குதல் நடத்துனதெல்லாம் சொன்னீங்க. அதில் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா 2 நாடுகள் மேலே இவர்கள் தாக்குதல் நடத்தவில்லை.
ஒரு 2 மாதமாக சவுதி மேலே இவங்க தாக்குதல் நடத்துவதில்லை. ஐக்கிய அரபு அமீரகங்கள், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அது மேலே தாக்குதல்கள் கிடையாது. மற்ற எல்லா இடத்துலையும் தாக்குதல் பண்ணுறாங்க. ஜோர்டன் பண்ணுறாங்க, பாரேன், குவைத், கத்தார், இங்கேருந்து பணம் கைமாறி இருப்பதாக நிறைய பேர் யூகிக்கிறார்கள். அது இருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ யுஏஇ வந்து நிறைய பின்னடைவை சந்தித்தது அப்படிங்கிறத நம்மளால் கண்கூடாக பார்க்க முடிஞ்சது. இப்போ வரைக்கும் வந்துட்டு அங்கே தொழில்கள் வந்து முடக்கமாயிருக்கு, நிறைய பேர் வந்து வேலை இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிறாங்க இங்கேருந்து போன இந்தியர்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்கூடாக காதுபட கேட்குறோம். மேபி அந்த அரசாங்கம் அந்த முயற்சியை எடுத்திருந்திருக்கலாமோ? இல்லை, இங்கேருந்து நமக்கு உறுதியாக தெரியும், ஈரான்லேருந்து ஒரு விமானம் ஈரானிய அதிகாரிகளை அபுதாபிக்கு கொண்டு சென்று அங்கு அபுதாபியினுடைய ஆளும் குடும்பத்தை சந்தித்து அவர்கள் சில பேச்சுவார்த்தைகளை நடத்தி ஒரு சமரசத்திற்கு வந்து அவர்கள் திரும்பி வந்ததெல்லாம் எல்லாம் நமக்கு தெரியும். அதனால் நான் வந்து 2-2-4 அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றதை தவிர வேறு வழி தெரியல எனக்கு. 2 மாதங்களாக இந்த 2 நாடுகள் மீதும் தாக்குதல்கள் நடக்கவில்லை என்றதை நம்ம உற்று கவனிக்கணும். நிச்சயமாக சார். ஸோ இது அடுத்த கட்டமாக எப்படி நகருது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். Max Gold, cash for gold. Call 044-4545-4545. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.